அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாட்டமாக. கண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை. இன்றைக்கி ஒரு பரபரப்பான நாள், மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. ஏன்னா 5 மாநில தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து பரபரப்பான மாநிலங்கள் 5 மாநிலம் தேர்தல் ரிசல்ட்டுகளை எல்லாம் பார்த்து அதை ஒரு பரபரப்பான முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அல்லாஹ் நமக்கு அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா இர்ஹம்னா வலா யஹாஃபு கஃபீனா, நல்லாட்சி தரணும். அல்லாஹ் இரக்கமுள்ள, நம்ம மீது அல்லாஹ்வின் அஞ்சப்படாத, நம்ம மீது இறக்கப்படாத, அல்லாஹ்வை அஞ்சப்படாத ஒரு ஆட்சியாளரை சாட்டி விடாத அல்லாஹ். திரும்பி வரக்கூடிய 35:02 ஹதீஸ் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸுக்கு ஏற்ப நம்ம எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி மலரணும். நீதமான ஆட்சி, இஸ்லாத்துக்கு சாதகமான ஆட்சி அல்லாஹ்வே நீ வழங்குவாயாக. நம்ம எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், யார் வெற்றி பெற்றாலும் சாமானியமான மக்கள் நாம் வாழ்வில் எந்தவித மாற்றமும் வந்துவிடப் போவதில்லை. நான் வேலை செய்தால் தான் நமக்கு சோறு, குடும்பத்துக்கு சோறு. எனவே வேண்டாத வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்த்து வேலையை மட்டும் கவனித்து நாட்டை அமைதியாக பாதுகாப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அவன் குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி தூத்துல் முல்க மந்தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மந்தஷா வ துதில்லு மந்தஷா. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்குவான் என்று நினைச்சாலும் அவன் தேர்ந்தெடுப்பான். யாரை கண்ணியப்படுத்துவான் என்று நினைச்சா அவன் கண்ணியப்படுத்துவான். யாரை இழிவுபடுத்துவான்னு நினைச்சாலும் இழிவுபடுத்தி விடுவான். யாரை தோக்கடிக்கணும்னு நினைச்சா தோக்கடிச்சுவான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷை, அல்லாஹ் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய இந்த நாளை ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றத்தை, ஒரு நீதத்தை, நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் வழங்குவானாக. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லோரும் ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். 2026 ஹஜ்ஜுடைய நாட்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கி கிடைக்கணும், ஆசைப்படணும். ஹஜ்ஜு கிடைக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய துவாக்கள், வசனங்கள் நமக்கு ஹஜ்ஜு செய்யாமலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இப்போ இருக்கக்கூடிய அவங்கவுங்க ஊர்களிலே அந்த ஹஜ்ஜுடைய சௌபாக்கியங்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதன் மூலியமாக நம்ம ஹஜ்ஜு செஞ்சு அதே போல் உள்ள கூலி நமக்கு கிடைக்கும். அதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். வீடியோ கடைசி வரும் பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய அனைத்து துவாக்களையும் இந்த புனிதமான அல்லாஹ் கண்ணியமாக்கப்பட்ட துல்காதா மாதத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ் அதிகமான இபாத் செய்து அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து நெருங்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: من خرج في بيته متأخرا إلى الصلاة مكتوبا فأجره أجر الحاج مجرمين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றியவள் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை, அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு ஆயிரம் சுக்ரியாக்களை நம்ம செஞ்சு அழகான ஒரு நாள், ஒரு 5 மாநில தேர்தலை முடிவு பார்க்கக்கூடிய இந்த நாளை அல்லாஹ் எல்லோரையும் அமைதி காத்து அந்த தேர்தலை வாங்கி எந்த கூச்சல் குழப்பங்களும் இல்லாமல் நாட்டை அல்லாஹ் அமைதி காத்து நமக்கு அல்லாஹ் நாடின தலைவரை அதை அப்படி ஏற்றுக்கொண்டு நல்ல முறையிலே நீதமான எல்லா மதத்தினருக்கும், இந்தியான்னு சொன்னால் எல்லா மதத்தினர்களும் வாழக்கூடிய உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான திகழக்கூடிய நாடு தான் இந்தியா நாடு. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மனிதர் பிறந்த நாடு, வழிகாட்டின நாடு, உலகத்துக்கு தாய் நாடு இந்தியா நாடு. அப்படிப்பட்ட நாட்டில் எந்த குழப்பமும் இல்லாமல் நல்ல விதமான எல்லா மக்களுக்கும் மதசார்பற்ற ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் நமக்கு தந்து நம்ம எல்லாத்தையும் அமைதியான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ். தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் பிரார்த்தனையும்.
அல்லாஹ் கபூல் செய்வானாக. அப்போ எல்லோரும் நாம் எல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நம்முடைய சகோதரர்கள், நண்பர்கள், மஹல்லாவாசிகள் எல்லாம் போயிட்டுருக்காங்க. போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. உம்ரா முடித்தவங்க இருக்கிறாங்க. ரவுதா ஷரீஃபில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜியாரத்து முடிச்சு விட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எல்லோரும் வீடியோக்களை சோசியல் மீடியாக்களை பகிர்ந்துட்டுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு ஹஜ்ஜுடைய நாட்கள். அப்போ அந்த நாட்களில் ஹஜ்ஜுக்காக வேண்டி நாமெல்லாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அதிகமாக துவா செய்து கொண்டே இருக்கணும். ஆர்வத்திலே நம்ம எல்லாம் அல்லாஹ் இடத்துல அதிகமாக என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செய்யும் போது யாரும் ஹஜ்ஜுடைய சிறு பாக்கியத்தை தா. நம்ம உதவி செய்யும் போது, இபா செய்யும் போது, தொழுது முடிஞ்ச உடனே இந்த மாதமெல்லாம் துர்காதா மாதம் பூரா ஹஜ்ஜுடைய சிறப்பு. அப்போ ஹாஜிகளை போகக்கூடியவங்களை சந்தித்து அவங்கள மலாக்காத்து பண்ணி அவங்களிடத்துல நம்ம நசீத்து செஞ்சு துவா செய்ய சொல்கிறது, அவங்களுக்காக வேண்டி நம்ம ஹிதுமத் செய்கிறது. அப்போ ஹஜ்ஜு பெருநாள் அன்னைக்கு நம்ம தான் என்ன செய்கிறது? ஹஜ்ஜு போல் உள்ள விஷயங்கள்லாம் அதிகமாக செய்கிறது. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு ஊரில் இருக்கும் போதே ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கக்கூடிய சில அமல்கள்லாம் சொல்லி தந்துருக்காங்க. அந்த அமலையெல்லாம் நம்ம எல்லாம் அறிந்து செஞ்சு அந்த ஹஜ்ஜுடைய துவாவும் செஞ்சு நம்ம பிரார்த்தனை செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பு அடையக்கூடிய சிறப்பு நம்ம தர்றோம். ஏராளமான ஹதீஸ்களை நம்ம வரலாறுகளை பார்க்குறோம். ஹஜ்ஜுக்கு போகாத ஹஜ்ஜுடைய கூலி கிடைச்சவங்களாம் எத்தனையோ அவலியா பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஹஜ்ஜை பார்க்க மாட்டாங்க, உம்ரா செய்ய மாட்டாங்க, தவாஃபு செய்ய மாட்டாங்க, இஹ்ரா அணிய மாட்டாங்க. ஆனால் ஹஜ்ஜுடைய கூலி அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு முன்னோர்கள் வாழ்ந்து சென்று விட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பார்க்குறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் வலியுல்லா அவங்க ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. நல்லா கவனிக்கணும். சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். நம்மெல்லாம் வாழ்நாளில் இந்த நேரத்தில் இந்த டைமில் நம்ம அறிஞ்சு அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்தி இபா செய்யணும். அதுதான் நம்ம இந்த வரலாறு சொல்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா ஹஜ்ஜு செய்யறதுக்காக வேண்டி போகிறாங்க. ஹஜ்ஜு செஞ்சுட்டாங்க. செஞ்சு என்ன செய்கிறாங்க? அப்படி உட்காந்துருக்காங்க. அங்கெல்லாம் உட்காந்துருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சுத்தம் பண்ண ஒரு ஏரியா வரும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க இப்போ செய்யணும் அப்படியே அவங்க விலகிடுவாங்க. ஏன்னா சோப்பாயில் தண்ணி அவங்க கிளீன் செய்யக்கூடியவங்கெல்லாம் அந்தளவுக்கு பரபரப்பாக செய்வாங்க. நம்மளும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆர்வமாக செய்வாங்க. அப்போ உட்கார முடியாது. வெகு நேரமெல்லாம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. நம்ம பள்ளிவாசல் உட்கார முடியாது. அப்போ அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவங்க இபாதத்தெல்லாம் செஞ்சுட்டு ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு விட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் அப்படி இருக்கும்போது அப்படியே அவங்க அறியாமையிலே ஆய்ந்து அப்படியே தூங்குறாங்க. தூங்கணுன்னு 2 மலக்குமார்கள் கனவுல தோன்றுறாங்க. தோண்டி சொல்கிறாங்க, திமிஸ்க் நாட்டில் முவஃபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அதாவது 2 மலக்கு பேசுகிறாங்க. இந்த வருஷம் 6 லட்சம் பேர்கள் ஹஜ்ஜு செஞ்சாங்க. ஆனால் யாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள ஒரே ஒருத்தருடைய ஹஜ்ஜு தான் அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கிறான். அதான் திமிஸ்க் நாட்டை சேர்ந்த முவஃபிக் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய ஹஜ்ஜு தான் கபூலாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி முடிச்சிட்டாங்க. முடிச்சவங்க என்னமோ வாரி தூக்கி போட்டது மாதிரி நினச்சிட்டு அப்படியே அவங்க என்ன செய்யணும் தெரியல, நேராக அவனை பார்க்க போகிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அந்த மகானை பார்க்க போகிறாங்க. தேடி பிடிச்சி பார்த்துட்டாங்க. போனால் ஒரு ஏழ்மையான தோற்றம். அவங்க செருப்பு தைச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட முசாஃபா பண்ணி சலாம் செஞ்சு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி என்ன ஏது விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சம்பவம் என் வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்ததுங்க, நிகழ்ச்சி நடந்தது, ஆனால் அவங்கள்ட்ட நான் எத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அப்துல்லாஹ் இப்னு முபாரக் மிகப்பெரிய மாநில தோட்டத்தை பார்த்து அந்த வலியுல்லாவுடைய அந்த தோட்டத்தை பார்த்து ஈமானுடைய பிரகாசத்தை பார்த்து அவங்க அறியாமல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாள் என்ன செய்தோம், எங்கள் வீட்டு பக்கத்தில் கறி சமையல் வாடை வந்தது. நாங்களும் வெகு நாளாக சாப்பிடல, கறி சாப்பிட முடியாமல் இருக்கிறோம். அது வந்தவுடனே நாங்கள் என்ன செய்வோம், வேகமாக போய் எங்களுடைய மனைவி போய் கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கறி சாம்பார் கறி உணவு கொடுங்க, நாங்களும் சாப்பிட்ணும் சொல்லி கொஞ்சமாக கொடுங்க, சாப்பிட்டு வெகு நாள் ஆச்சுன்னு கேட்குறாங்க. கேட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுக்கு ஹலால், உங்களுக்கு ஹராம், சாப்பிட முடியாது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாங்க,
வெகு நாளாச்சு நாங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நாங்கள் சாப்பிட பசியினால் கொடுமையினால் வெளியில் போகிறோம். ஒரு கழுதை செத்து கிடக்குது, செத்த கழுதை. எங்களுக்கு வேறு வழி இல்லை, இந்த செத்ததை சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். உடனே அந்த செத்த கழுதியை எடுத்து நாங்கள் சுத்தம் செய்து சமைத்து இந்த சமையலை ஆக்கி வச்சிருக்கிறோம். எனவே நாங்கள் இது எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு நாங்கள் செய்யக்கூடிய அந்த ஹராமான உணவு, செத்த கழுதை உணவு எங்களுக்கு ஹலாலு, அதான் உங்களுக்கு ஹராம். இது கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டு தலையில் இடி விழுந்தது போடு. வாழ்க்கையில் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் வேகமாக அந்த கணவர்கிட்ட சொல்கிறாங்க. மோஃபிக் என்று சொல்லக்கூடிய அந்த நபர்கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்சாங்க பணம். அந்த பணத்தை பூராவுமே எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை கொடுத்துட்டோம். ஹஜ்ஜுக்கு சேர்த்து வச்ச பணத்தை அப்படியே நாங்கள் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம். அவங்க ஏழை எளியோருக்கு சாப்பிட முடியாத குடும்பம் இருக்குது, அந்த குடும்பம் அப்படியே ஒப்படைச்சிட்டோம் என்று சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குடைய முகமெல்லாம் அப்படியே சிவந்து, நண்பரே மோஃபிக் என்று சொல்லக்கூடிய நண்பரே, உங்களுக்கு ஹஜ் அல்லாஹ் கடமையாக்கி கபூலாக்கிட்டான். நான் இந்த மாதிரி ஹஜ்ஜு முடிச்சு இருக்கும்போது தான் 2 மலக்குமார் பேசுகிறாங்க. 6 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க, ஆனால் ஒருத்தருடைய ஹஜ்ஜு தான் கபூலாகப்பட்டது. அவர் தான் நிமிஷக்கூடிய மோஃபிக் என்று சொல்லக்கூடிய நபருடைய ஹஜ்ஜு தான் அல்லாஹ் கபூலாக்கியிருக்கிறான். அவரு கபூலாக்கின் மூலமாக இந்த 6 லட்சம் ஹஜ்ஜு செஞ்சு அவங்களுக்கும் சேர்ந்து அல்லாஹ் கபூலாக்கிட்டான். அப்படி சுப செய்தி சொல்கிறத நான் கேட்டு பிரமிப்பாய் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய ஹஜ் அல்லாஹ் நிறைவேற்றிட்டான் என்று அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மிகப்பெரிய வரலாறு ஹதீஸ் நூலில் பதிவாயிருக்குன்னு சொன்னால் அது மிகப்பான ஒரு செய்தியாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் அறிஞ்சு நம்ம ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய இவங்களை என்ன செய்யணும், நம்ம ஹஜ்ஜுடைய அந்த துவா, அந்த ஏக்கம், அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு சேர்த்து வைக்கப்பட்ட பொருளை கொடுத்தோன்னா ஹஜ்ஜு அல்லாஹ் கபூலாக்கிட்டான்னு சொல்லி மிகப்பெரிய மகானுக்கு அல்லாஹ் செய்தியை தெரிவிப்படுத்துகிறான். அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏழை எளியோருக்கு அதிகமாக செய்யும் பொழுது, உதவி செய்யும் போது, தானம் செய்யும் போது என்ன செய்யலாம், ஹஜ்ஜு அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கு, உம்ரா அல்லாஹ் எங்களுக்கு கபூலாக்குன்னு சொல்லி நம்ம தானந்தரமாக அதிகம் செய்யும் போது நியத்து பண்ணி கொடுக்கலாம். அல்லாஹ் நமக்கு அந்த நன்மையை கொடுப்பான்னு நமக்கு தெரியுது. அது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடிய துவா பெருமான ஸல்லல்லாஹு அதிகமாக கேட்கக்கூடிய சொல்லியிருக்கான். அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் முக்கர்ரம் வ ஸியாரத் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் யௌமுல் கியாமா என்ற துவாவை அதிகமாக யார் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கும் ஹஜ்ஜு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சீக்கிரமாக பாக்கியத்தை தருவான் என்று இந்த துவாவை அதிகமாக சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இமாம் பெருமக்களுடைய தொழுகையில் அதிகமாக ஓதுவாங்க. நீங்கள் அந்த துவா மனப்பாடம் பண்ணி அதிகமாக ஓதுங்க. அல்லாஹும் ருஸுக்னா ஹஜ்ஜ பைத்திக்கல் முக்கர்ரம் வ ஸியாரத் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷஃபாஅத் யௌமுல் கியாமா. இன்னும் பெரியவர்கள் எழுதி வச்சிருப்பாங்க, முன்னோர்கள் எழுதுவாங்க. சூரத்துல் ஹஷ்ர், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல் லரஐத் வரக்கூடிய அந்த வசனமெல்லாம் வருமல்ல கடைசியாக அந்த சூறாவான சூரத்துல் ஹஷ்ர் நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹ் துவா செய்யும். இது ஹஜ்ஜு செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேகமாக அந்த பாக்கியம் தருவான் அப்படின்னு முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது மாதிரி சூரத்தில் ஹஜ் சூரா, ஹஜ்ஜை பற்றியே சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய பேர் சொல்லப்பட்ட அந்த ஹஜ் சூறாவை நீங்கள் அதிகமாக யார் ஓதிட்டு அல்லா இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்களோ, ஹஜ்ஜுக்கு போனோம் நெய்யத்தோடு ஓதிட்டே இருக்கிறாங்களோ, வாரத்துக்கு 2 நாள் கேப் கிடைக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது குர்ஆன் ஓதும், ஹஜ்ஜுடைய சூறாக்களை ஓதி அல்லா இடத்துல பிரார்த்தனை பண்ணிதான், யா அல்லாஹ் இந்த ஹஜ் சூறா ஓதிட்டோம், நேரடியாக ஹஜ்ஜு போகக்கூடிய பாக்கியத்தை குர்ரா அல்லாஹ் என்று சொல்லி துவா கேட்க அல்லாஹ் கபூலாக்கி விடுவார். அது சீக்கிரமாக வாய்ப்பை தந்து விடுவார். ஹஜ்ஜுக்கு போட்டு கிடைக்காதவங்க, ஹஜ்ஜுக்கு போக முடியாதவங்க, எத்தனையோ பேர்கள் அதை விண்ணப்பம் போட்டெல்லாம் முடியாமல் போகுது. எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரங்களில் போன வருஷம் 2 வருஷமெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாகி எத்தனையோ பேர்களுக்கு பணம் கட்டியே போக முடியாமல் ஆகிப்போச்சு. அதனால் இந்த மாதிரி துவாக்களை சூறாக்களை அதிகமாக ஓதி தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது என்ன செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு கூலியை தர்றான், ஹஜ்ஜுடைய பாக்கியம் தர்றான். ஹஜ்ஜு செய்வதற்கு மிகப்பெரிய அல்லாஹ் தஆலா சீக்கிரமாக போகக்கூடிய அந்த சிறப்பு நமக்கு வழங்குறான். அப்போ இதெல்லாம் முன்னோர்கள் காமி தந்த மிகப்பெரிய ஒரு அனுபவமான
செய்ய வேண்டிய நாட்கள் காலங்கள் வீணாக்காமல் என்ன செய்யணும், நம்ம அதிகமாக இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மன் ஹரஜ ஃபீ பைத்திஹி முத்தஹிரன், ஒரு மனிதர் வீட்டிலிருந்து சுத்தமாக உது செஞ்சுட்டு வர்றாரு, இல்லை ஸலாத்தி மக்தூபத்தன், தொழுகைக்காக வேண்டி வர்றாரு. மக்தூப்னு சொன்னால் பரதாக்கப்பட்ட தொழுகைக்காக வேண்டி வீட்டிலிருந்து சுத்தமாக உதவு செஞ்சுட்டு வர்றாரு. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅஜ்ருஹு, அவங்களுக்கு கூலியை வழங்குவானா, அஜ்ருஹுல் ஹாஜி முஜ்ரிமீன், ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குறான். அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானா. எத்தனையோ பேர்கள் வந்து உதவி செய்வாங்க, நிறைய பேர் வீட்டிலேருந்தே உதவி செஞ்சுட்டு வருவாங்க, பார்த்துருக்கோம். தூய்மையான முறையிலே, இஹ்லாஸான முறையிலே நம்ம இந்த ஹதீஸை அறிந்து செய்யணும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கின்றார்கள், மன் ஹரஜ ஃபீ பைத்திஹி முத்தஹிரன் இல ஸலாத்தி மக்தூபத்தன் ஃபஅஜ்ருஹு அஜ்ருல் ஹாஜில் முஜ்ரிமீன் அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலிருந்து சுத்தமாக உது செஞ்சு தூய்மையோடு ஃபர்து தொழுகி, ஃபஜ்ர் தொழுகி, லுஹர் தொழுகி, அஸ்ர் தொழுகி, இஷா தொழுகி நம்ம வந்து தொழுதுட்டு போனால் ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் தர்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த ஹதீஸை அறிஞ்சு தெரிஞ்சு சுத்தமாக நம்ம உதவு செஞ்சு தூய்மையாக தக்வாவான முறையில் தொழுவதுட்டு போனோம்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதுதான் அதிகமான மக்கள் வந்து இந்த ஹதீஸெல்லாம் விளங்கி இந்த காலகட்டத்தில் அதிகமான நன்மை அடைய வேண்டும். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு அதிகமான முறையில் நீங்கள் பார்த்து விட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சொர்க்கத்திலே சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.